வெல்கம் டு ஓ நமச்சிவாய் ரியல் எஸ்டேட்டு. அருமையான கலர் பொன்னி மண், ஒரு 3 ஏக்கர் 50 சென்ட் விற்பனைக்கு. நல்ல ஒரு லேண்டுங்க. குடியிருப்பு சின்ன ஒரு அட்டை வீடு ஒன்றுங்க, ஒரு மாடு கட்ட மாதிரி ஷெட்டு ஒன்றுங்க. நல்லா பூமியெலாம் நல்லா இந்த லேண்டு வந்து நல்ல பஞ்சாயத்து தார் சாலையிலே இருக்குதுங்க. அதேமாதிரி நல்ல குடியிருப்பு பகுதியிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லேண்டுங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தா என்னோடய கஸ்டமர்கள் எல்லாமே இந்த குடியிருப்பு பகுதியில் இடம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் சேனலில் நன்றி பதிவிட்டிருக்காங்க. நல்ல ஒரு லேண்டு. அதேமாதிரி இந்த இடத்துல வந்துங்க ஒரு 20 தென்னை இருக்குது. நல்லா காப்பில் தென்னை ஒரு 20 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. அதேமாதிரி இந்த மாடுங்களுக்கெல்லாம் வந்து தீவனத்தட்டு சோளத்தட்டு இது மாதிரி பயிரிட்டுருக்காங்க. தண்ணி இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோடை காலத்துலேயும் இந்த கிணத்துல வந்து நல்லா தண்ணி இருக்குதுங்க. அதேமாதிரி மரமும் பார்த்தா ஒரு மரத்துக்கு ஒரு மரம் விட்டதெல்லாம் நல்லா காப்பில் இருக்குங்க. தென்னை மரம் எல்லாமே நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. வீடியோ பார்வையிட செய்யாத பாருங்கள், அப்போ தான் அந்த தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. நல்லா குடியிருப்பு பகுதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதுமாதிரி கிணறும் பார்த்தா நல்லா நீட்டான கிணறு ஒன்று இருக்குங்க. நல்லா வாஸ்துக்காக கிணறு ஒன்று இருக்குங்க. பாருங்கள், இந்த கோடை காலத்துலேயுமே பாருங்கள் தண்ணி நல்லா மேலே இருக்குது. கிணறு நல்லா சொல்லியிருக்கேன், நல்லா ஆழமாக இருக்குன்னு காட்டுக்கார் சொல்லியிருக்காருங்க. நல்ல ஒரு லேண்டு. நல்லா சுற்றிலும் நல்லா கல்லுக்கிட்டலாம் கட்டி நல்லா பராமரித்து வச்சுருக்கேன். கிணத்துல எந்த விதமான செலவுமே நமக்கு இல்லை. எதுவும் சரிஞ்சிருக்கு அது இதுன்னு சொல்லி நமக்கு எதுவுமே வாய்ப்பில்லை. நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், தனி கிணறு ஃப்ரீ EB சைஸ் வசதியுடனே அமைஞ்சிருக்கு. பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். இந்த நல்லா ஊர் ஒட்டியே இருக்குது பாருங்கள். நல்லா குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்குங்க. பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஊரை ஒட்டின மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க. நம்ம ATC பஸ் வருது, அது வில்லேஜுக்கு டவுன் பஸ் வருதுங்களா, அந்த பஸ் இடத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு லேண்டுங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம தம்மம்பட்டி விட்டு துறையூர் செல்லும் வழியில் ஒட்டம்பட்டிங்கிற கிராமம் அருகிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம். நல்ல ஒரு லேண்டுங்க. நம்ம கலர் பொன்னி மண் தாங்க, அதாவது களிமண்ணும் கிடையாது செம்மண்ணும் கிடையாதுங்க. இந்த ஊரில் பூராமே வந்து நம்ம பொன்னி மண் தான் சொல்லுவாங்க. நல்லா விவசாயத்துக்கு நல்லா சிறப்பான மண் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா எதோ விவசாயம் செஞ்சாலும் வரும். பாருங்கள், குடியிருப்பு பகுதியிலே பாருங்கள் ஃபுல்லுமே வீடுங்க. அக்கம் பக்கத்தில் டோட்டலாக வீடுங்க இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு ஃபியூச்சரில் வந்துங்க நம்ம அது ஒரு வீட்டு மனையாக போட்டாலுமே நம்ம விற்பனை சீக்கிரமாக முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஊருக்காரவங்களே எல்லாமே வாங்கிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு லேண்டு. நல்லா தென்னை மரம் தான், ஒன்றும் பிரச்சனை. 20 தென்னை மரம் நல்லா காப்பில் இருக்குங்க. அதேமாதிரி வேலைன்னு சொல்லி பார்த்தா மொத்தமாக வந்துங்க 85 லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபிக்ஸடு கிடையாதுங்க. நேரில் உட்காந்து பேசும்போது சற்று விலை குறைய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இடம் பிடிச்சா அதேமாதிரி டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க. நம்ம இடம் பிடிச்சதுன்னா நேரில் உட்காந்து பேசி ஒரு அட்வான்ஸ் போட்டுட்டு நம்ம பேப்பர் வாங்கி லீகலை பார்த்துட்டு லீகல் ஓப்பரிங் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம கரையும் எடுத்துக்கலாங்க. அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு வரும்போதுங்க ஃபேமிலியோட இடத்த பார்க்குறதுக்கு வாங்க. அப்போ தான் வந்து நம்ம இடம் பிடிக்குது அப்படின்னா சரி நம்ம ஒரே டைமாக முடிவு பண்ணிக்கலாம். அந்தமாதிரி லேண்டு தான் நல்லாயிருக்கும். இடம் பிடிக்கலாம் சொல்ல முடியாது. பாருங்கள், இந்த வீடு பாருங்கள். இந்த ஒரு செட்டு முன்னாடி இருக்கிற செட்டு மாடு கட்டுற மாதிரி ஒரு குடியிருப்பு அட்டை வீடு ஒன்று. ஒரு இடம் நல்லா இருக்குங்க. இடமெல்லாம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா இடம் பிடிக்கும். நம்ம பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இடம் நல்லா நீட்டான இடம். ஏன்னா குடியிருப்பு பக்கத்திலே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை நம்ம பயங்கரம் ஒன்றும் இல்லை. வாங்கிட்டு நல்லா ஒரு பென்சிங் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இது விவசாயம் பண்ணிட்டுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து இந்த வீடுங்களாம் அதிகமாகும் போது நம்ம வீட்டு மனையாக போட்டு விற்பனை செஞ்சு முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை. அதேமாதிரி இந்த தேக்கு மரக்கிற இடமும் இதுக்கு சேர்ந்தது தாங்க. வேறு இந்த மாதிரி மாட்டுக்கு தீவன தட்டு கொஞ்சம் பயிரிட்டுருக்காங்க. அது நெல் போன டைம் போட்டு அறுவடை முடிச்சிட்டாங்க. பாருங்கள், மாடுக்கெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த இடம் நம்ம இந்த மாடு கண்ணு இருக்கிற இடம் எல்லாமே இவங்களோட தோட்டத்தில் விற்பனைக்குள்ள இடம் தாங்க. இது எல்லாமே நல்லா லேண்டுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன் என்னோடய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து சைட்டு விசிட்டு பாருங்கள். பிடிச்சது நல்லபடியாக உட்காந்து பேசி ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கொள்ளலாம். இப்போ இடம்லாம் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணை வீடுன்னு ஒரு வீடு, மற்ற வீடு அட்டை வீடு தான். நீட்டான அட்டை வீடு ஒன்று இருக்குது, வந்த பொண்ணு தாங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், அதுதான் வந்து மெயின் ரோடு. அதெல்லாம் தார் ஊற்ற பஞ்சாயத்து ரோடு. ஒரு பிரச்சனை ஃபுல்லுமே அந்த டோட்டலாக சைடு ஃபுல்லுமே வீடுங்க தாங்க. அப்படியே வந்து தோட்டத்துக்கு வந்து நம்மளால் இறங்கிக்கலாம். நல்ல ஒரு லேண்டுங்க. பாருங்கள், கண்டிப்பாக பிடிச்சி கால் பண்ணி நேரில் வாங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.